பரம கருணாமூர்த்தியான பகவான் பல அவதாரங்கள் பண்ணின சரித்திரத்தை பரம பாகவதோத்தமரான நாராயண பட்டத்ரி பகவானுடைய சன்னிதானத்தில் பாகவதத்தை அனுசரித்து வர்ணிச்சுன்னு வரா. அதில் இந்த 7 நாள் அவகாசத்தில் நமக்கு என்ன சொல்ல முடியுமோ அதை எடுத்து பேசுகிறோம். பாகவதமே சகல சாஸ்திர சாரம், வேதோபனிஷதாம் சாராத்து ஜாதா பாகவதி கதா அப்படின்னு நீங்க 4 வேதம் 6 சாஸ்திரம் இத்தியாதி விஷயங்கள்லாம் படிச்சு வேதாந்தங்கள்லாம் படிச்சு நீங்க என்ன தெரிஞ்சுக்கணுமோ அது பாகவதத்தினால தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறது தான் பாகவதத்தில் உள்ளதான விசேஷமே. அந்த பாகவதமே ஒரு எசன்ஸ் போல, நிகமகல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாத்து அமிர்தத்ரவ சயுத்தம் பிபத பாகவதம் ரசம் அப்படிங்கிறது பாகவதமே. இது கலிதம் பலம், நிகம கல்பதரோர் கலிதம் பலம். கல்பதருவான நிகமம்னா வேதம்னு அர்த்தம். வேதமாகிற மரத்தில் பழுத்ததான, தானா பழுத்ததான, ஸ்வயம் சுவையோட கூடினதான பழம் இது. கிளிகோதின பழம், ரசம், பிபதா. இதுல ஒரு பிபதான்னு சொன்னதுக்கு காரணம் ஒரு பதார்த்தம் கூட வேஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் பொதுவாக எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப நாளாக நினச்சிருந்தது இந்த அல்ஃபோன்ஸான்னு ஒரு மாம்பழம் தான் ரொம்ப வசத்தின்னு நினச்சிருந்தேன். இப்போ சமீப காலத்துலலாம் ஒரு மாம்பழம் 2 லட்சம் 3 லட்சம் அப்படிலாம் இருக்குது. யாருக்கா தெரியுமான்னு தெரியல. அந்த மாம்பழத்துக்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவா. பிங்க்குன்னு பேரான் அதுக்கு. அந்த மாம்பழம் காய்க்கிறதேவே முதல்ல பிஞ்சு வச்ச உடனேவே புக் பண்ணிவிடணும். அதை உலகத்திலேருந்து ஒரு மாம்பழத்தோட விலை 2 லட்சம் 3 லட்சம். 2 ஜாதி உலகத்துல. பணத்துக்கு என்ன பண்றதுன்னு ஒரு ஜாதி, பணத்தை என்ன பண்றதுன்னு ஒரு ஜாதி. பணத்தை என்ன பண்றதுன்னு ஒரு ஜாதி, பணத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு ஒரு ஜாதி. அந்த 2க்கும் வித்தியாசமா இருக்கும் செய்கைகள்லான்னு வச்சுக்கோங்களேன். நாம ஓரத்தில் அழுகியிருந்தா கூட சாதாரண இந்த மாம்பழத்தை கூட அந்த அழுகின பதத்தை தூக்கி போட்டுவிட்டு மிச்சத்தை சாப்பிடணும், வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நாம நினைப்போம். 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா கொடுத்து மாம்பழம் சாப்பிட்றா, என்ன டேஸ்டோ நமக்கு அதெல்லாம் பார்க்கவாது முடியுமான்னு தெரியல. அப்படி உள்ள மாம்பழத்தை சாப்பிட்டாலும் அதுல கொட்டையை தூக்கி தானே போட்டாகணும். அந்த 1 லட்சம் ரூபா மாம்பழமா இருந்தாலும் அதில் உள்ள கொட்டையை தூக்கி தானே போட்டாகணும், தோலை தூக்கி தானே போட்டாகணும். தோலை கூட தின்னுடலாம், கொட்டையை எப்படி திம்பேன்னு சொல்லுவோம். அப்போ ஒதுக்கிற அம்சம்னு ஒன்று இருக்கு அதில், அதுக்காக சொல்ல வரேன். அது மாதிரி இந்த பாகவதத்தில் ஒதுக்கிற அம்சங்கிறதே கிடையாதுங்கிறதுனால தான் பிபதா, இது ரசம் ஜூஸ், இது அப்படியே குடிங்கோ அப்படிங்கிறார். அந்த பாகவதமே ரசம் எசன்ஸா இருக்கிறதே, அதுலேருந்து எசன்ஸா இவர் எடுக்கிறார்னா நாராயண பட்டத்திரியோட சாமர்த்தியம் பேர்பட்டதா இருக்கு. ஏற்கனவே ஒரு மூட்டை தாமரை பூ, ரோஜா பூ எடுத்து அதுலேருந்து 2 சொட்டு சென்ட் எடுப்பா. ஒரு மூட்டை இதழிலேருந்து அதுலேருந்து இன்னும் நல்ல திக்கா எடுக்கணும்னா அது மாதிரி எடுத்தது தான் இந்த நாராயணியம்ங்கிற ஒரு 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 முக்கியமான விஷயத்தை விட்டுவிடாதபடிக்கு சொல்லின்னு வரார். வாமனாவதாரம் திரிவிக்ரமாவதாரம் சொன்ன உடனே அங்க ராஜா ஒரு பிரश्னம் பண்றான் பாகவதத்துல. என்ன பிரश्னம்னா கேள்வி. என்ன பண்றான்னா, இந்த அவதாரம் தான் சின்னதா பெருசானது, இது மாதிரி சின்னதா பெருசாத ஆன அவதாரம் வேற உண்டான்னா அப்பதான் மத்ஸ்யாவதாரத்தை சொல்றார். சின்னதா பாண்டிய ராஜாவுக்கு சத்யவிரதன் அப்படிங்கிற பாண்டிய ராஜா சத்யவிரதஸ்ய திரமிலாதிபர்த்துஹு நதி ஜலே தத்பயதஸ்ததானி கராஜ்ஜலம் சஜ்வலிதா கிருதிஸ்துவம்
அதிருஷ்யதாக கஷ்டன பாலமீனஹா. அந்த சத்தியவர்தன்கிற பாண்டிய ராஜா கிருதமாலான்னு சொல்லக்கூடிய இப்ப வைகைங்கிற பேர்ல உள்ள நதியில ஜலதர்ப்பணம் பண்ணும்போது அந்த கையில குஞ்சு மீனா வர பகவான் அந்த மீனை ரட்சின்னு அவரே சொல்ல, அது பின்னாடி பெரிய மீனாச்சு, மத்ஸ்யாவதாரம் பண்ணினான் பகவான். பிரளயம் வந்தது. இந்த மது கைட்டபர்கள் அப்படின்னு ஒரு அசுரர்கள், அவர்களை வதம் பண்ணினான் பகவான். இது தேவி பாகவதத்திலையும் வரும், தேவி மகாத்மியத்திலையும் இந்த கதை வரும். இந்த பிரம்மாவோட காதுல உள்ள அழுக்குலேருந்து வெளியில வந்தவன், எல்லாம் எவ்வளவு கனெக்டிவிட்டி பாருங்க. அழுக்குலேருந்து வெளியில வந்ததுனால மீன் அவதாரம் எடுத்து நாசம் பண்றான் பகவான். அழுக்க தானே மீன் சாப்பிடும். பொதுவா அதுல நீங்க ஜலத்துல நின்னேன்னு வச்சுக்கோங்களேன், கடிக்கும். அது ரொம்ப நல்லது. அது டெட் செல் எல்லாம் தான் கடிக்கும். அது நம்ம இது கடிக்கிற மாதிரி நல்ல செல்ல கடிக்காது. இங்க ஒரு ஹர்பன் கிளாத்ல கூப்பிட்டா 1000 ரூபாயை ஒழிக்கிறேலே, அதுக்கு பதிலாக அவரை கூப்பிட்டா காலை அழகா அதை அலம்பி விடுவது. அப்படிதானே, அந்த கம்பெனி தானே அதுக்கு பேரு. இந்த கதைக்காக அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியிருக்கு. நாங்கள்லாம் சாதாரணமாக பாத்ரூம்லேயே ஒரு சின்ன செங்கல் இருக்கும் அல்லது ஒரு பாறாங்கல் இருக்கும், காலை தேய்ச்சிட்டு வந்துடுவோம். இப்போ அதை காலை க்ளீன் பண்ணி விடுறதுக்குன்னு ஒரு கம்பெனி இருக்குங்கிறதே எனக்கு சமீபம். ஏன்னா அப்டேட் பண்ணிக்கணும் நம்ம. அதே அந்த காலத்துலேயே நான் எங்கள் தாத்தா மாதிரி பேசியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது சரியாக வராது. அந்த குளத்துல போய் ஒரு 5 நிமிஷம் காவேரி கரையில் நின்று எல்லாம் பளிச்சுன்னு க்ளீன் பண்ணி விட்டுவிடும் காலை. ஒரு அழுக்கு இருக்காது காலில். அது ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி வேறு. அழுக்க சாப்பிட்றது பொதுவாக மீனோட ஒரு சுபாவங்கிறது. இவர்களை வதம் பண்ணுறதுக்காக பகவான் வதம் பண்ணினான்ங்கிறது மத்ஸ்யாவதார சரித்திரம். அதை சொல்லிவிட்டு நவமஸ்கந்தன் சொல்கிறார். இந்த நவமஸ்கந்தம் இப்போ நடக்கிற வைவஸ்வத மன்வந்தரத்தோட கதை. இந்த சத்தியவிரதங்கிற ராஜா தான் இப்போ மனு. ஏன் அந்த கண்டினியூட்டி வருதுன்னா, இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, வாமனாவதாரம் நடந்தது வைவஸ்வத மன்வந்தரத்துல தான். இந்த வைவஸ்வத மன்வந்தரம் முடிஞ்சு அடுத்த மன்வந்தரத்துக்கு ஒன்ன ராஜாவா பண்ணிட்டு தான் நான் வைகுண்டம் போவேன்னு மகாபலிட்ட பகவான் வாக்கு கொடுத்துருக்கார். அது ஒரு சாப்டர் அப்படியே இருக்கு. அதுக்கப்புறம் ரிவர்ஸில் போய் இந்த கதையை சொல்லுவான். என்னால் இப்ப நடக்கிற வைவஸ்வத மன்வந்தரத்துக்கு இந்த சத்தியவர்தன்கிற ராஜா தான். இதுல இன்னொன்னு சொல்ல போனா, மனு நீதியை எரிக்கணுங்கிறானே, அந்த மனுவே ஒரு திராவிடன்டா. அந்த மனுவே ஒரு திராவிட தேச அதிபதி தான், சத்தியவர்தன்னு பேர். அவனுக்கு ஸ்ரார்த்த தேவன்னும் பெயர். அவனுக்கு முதல்ல ஒரு யாகம் பண்ணி ஆண் குழந்தைக்கு பதிலாக பெண் குழந்தை பிறந்து அதுலேருந்து சந்திரவம்சம் உண்டாச்சுன்னா அது ஒரு சரித்திரம். அது அப்புறம் இட்சுவாகு நிருக சரியாதி கவிகின்னு சொல்லிண்டே வரத்தே நாபாகன்னு 10 குழந்தைகள் பிறந்தா. வைவஸ்வதாக்கிய மனுபுத்திர நபாகஜாத நபாக நாமகண நரேந்திர சுதோம்பரீஷா சப்தர்ணவாவிருத மஹீதயிதோ பிரேமே த்வத்சங்கிஷு த்வைச்ச மக்னமனா சதைவ. இந்த நாபாகனுடைய புத்திரன் தான் அம்பரீஷன். ஒரு ஆச்சரியம் என்னன்னா, காலம் மாறும். இல்ல ஒரு காலம் மாறுறதே ஒவ்வொரு தேசம் வல்லரசா மாறும். இன்னைக்கு நாம பார்க்கிறோம். ஒரு காலத்துல இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, 30 வருஷம் கணக்கு. இன்னிலேருந்து அவ்வளவு தூரமே ஆகாது என்னுடைய கணக்கு. 30 வருஷத்துல வேர்ல்டு வைஸ் ஃபர்ஸ்ட் இருக்கிறது இந்தியா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்தியா தான் இருக்கும். ஏன்னா இங்க நீங்க எத்தனை டன்னு வச்சிருக்கல் என்னங்கிறதெல்லாம் விஷயம் இல்லை. நாலெட்ஜ் தான் ஒரு தேசத்தை தூக்கி வர்றது. அந்த நாலெட்ஜுக்கு எந்த தேசம் முக்கியம் கொடுக்கறதோ முக்கியம் கொடுத்தா போறாது. அந்த நான் சொல்லி கொடுத்தாலும் புரியணுமே. எங்க தாத்தா சொல்லுவார், 1 லிட்டரு சொம்ப கொண்டு போய் பெசன் நகர் பீச்சில் சமுத்திரத்தில் முக்கினா 2 மணி நேரம் வச்சிருந்ததுக்காக அதை என்ன 2 லிட்டர் பிடிக்குமான்னு கேட்பார். கவனிச்சு கேட்கணும், அபூர்வமான விஷயம் அது. 1 லிட்டரு சொம்பு, அதை பெசன் நகர் பீச்சில் கொண்டு போய் நீங்கள் 2 மணி நேரம் முக்கி வைக்கிற 2 லிட்டர் பிடிக்குமா?
அது மாதிரி சில புத்திக்கு என்ன எட்டுமோ அவ்வளோதான் எட்டும். அதை தாண்டி நீங்கள் இந்த ஜென்மாவில் புகுத்திட முடியாது, கிரமமாக தான் வந்தாகணும். அப்படிங்கிறதே உலகத்தில் நாலெட்ஜ் வைஸில் ஃபஸ்ட்டு உள்ள தேசம் நம் தேசம்தான். இவா இஸ்ரேல்காரா சொல்லிக்கிறா பத்தியில, இஸ்ரேல்காராளுக்கு நமக்கு வித்தியாசத்தை சொல்கிறேன். இஸ்ரேல்காராளுக்கு வந்த நாலெட்ஜு பரம்பராகதமான நாலெட்ஜ் இல்லை, தற்காப்பு உணர்வுனால வந்த நாலெட்ஜ். எங்கள் தாத்தா சொல்லுவார், ஏன்னா அவ்வளோ விஷயங்களை பேசிட்டு பேர்க்காரவர், ஒரு ரூமுக்குள்ளே ஒரு பூனையை விட்டுட்டு 4 கதவையும் சாத்திந்து கையில் ஒரு கம்பு எடுத்துன்னு அந்த பூனையை அடிக்க ஆரம்பிச்சேன்னா அது என்ன பண்ணும் தெரியுமா? என்ன பண்ணும்? நம்ம மேலே பாயும், நம்ம மேலே பாஞ்சு பிராண்டோது நம்ம கடிக்க வரும். ஏன்னா தன்னை காப்பாற்றிக்கணுங்கிற எண்ணம், அந்த வேகம் வந்துருத்துன்னு வச்சுக்கோங்களேன், பூனையாக இருந்தாலும் பொங்கி எழுமது. இந்த நிலை தான் இஸ்ரேல்காராளுக்கு. அவள் 24 மணி நேரமும் தன்னை காப்பாற்றிக்கணும்னே யோஜனை பண்ணி, அதுவும் பரம்பரையாக யோஜனை பண்ணி புத்திசாலித்தனம். நம்மளோடது அப்படி இல்லை, பயிற்சி பண்ண புத்திசாலித்தனம் நம்மளோடது, ஜீனில் உள்ள புத்திசாலித்தனம். அதனால தான் அவ அக்செப்ட் பண்ணுற ஒரே தேசம் உயர்ந்ததுன்னு நம்ம தேசத்தை மட்டும்தான் இஸ்ரேல்கார ஒத்துப்பா, மற்ற தேசத்தை ஒத்துக்க மாட்டாவா. பிறப்பிலேயே புத்திசாலித்தனம் உள்ளது பாரத தேசம்தான். இதெல்லாம் நிரூபணம் ஆகும். இன்னைக்கே எந்தெந்த தேசத்துல என்னென்ன கண்டுபிடிப்பு இருக்கோ அந்தந்த ஸ்தானத்துல உள்ளவாள்லாம் பாரதிய மக்கள் தான். அதை கவனிச்சா உங்களுக்கு புரியும். அது நமக்கு ஒரு 600-800 வருஷமா நமக்கு ஒரு பாதிப்புகள் இருந்தது. அதுலேருந்து நாம் மீண்டு வர முடியாத படிக்கு இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆண்ட ராஜாக்கள் கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்துட்டார். ஹர்ஷவர்தன் பரியந்தம், புருஷோத்தமன் பரியந்தம் இந்த தேசம் செக்யூரிட்டியான தேசமாக தான் இருந்தது. அதனால அலெக்சாண்டர் இந்த பக்கம் உள்ள வராமல் போனதே. புருஷோத்தமன் புருஷன்னு சொல்லுவார். அவன் காலத்துக்கு அப்புறம்தான் இந்த ராஜாக்கள் போகத்தில் போனதுனால இந்த தேசம் பரதேச கைக்கு எடுத்து, அதுக்கப்புறம் சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமும் சரியாகாமல் இப்போ தான் சரியாக ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் நாளில் பெரிய நிலையில் கொண்டு விடும். அப்போ தான் வல்லரசு ஆகும். எதுக்கு சொல்கிறேன்னா, புராணங்களில் எந்த புராணத்தை எடுத்தாலும் சப்தத்வீபத்துக்கும் அதிபதின்னு தான் நம்ம ராஜாக்களை வர்ணிக்கிறான். இவன் சப்தார்ணவாவிருத்த மகீதயிதோபி ரேமே அப்படிங்கிறார். சப்தத்வீபம்னா பூமி முழுக்கன்னு அர்த்தம். பூமி முழுக்க ஒரு ராஜாவா அம்பரீஷன். இந்த பூமி முழுவதுக்கும் ஒரு ராஜா அம்பரீஷன். அப்படின்னா அவன் எப்படி பெயர்பட்டவனா இருந்திருக்கணும். ஆனா பரம பாகவதோத்தமன், பரம பக்தர். துவத் சங்கீஷு தொயிச்ச மக்னமனாக. இந்த முதல்ல சங்கம், அப்புறம்தான் தொய்ங்கிறார். உன் பக்தாள்கிட்ட அப்புறம்தான் உங்ககிட்ட. ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பாகவதத்தில் பின்னாடி தசமத்தில் நலகூபர மணிகிரீவர்கள்னு குபேரனோட புத்திரர்கள் நாரதருடைய சாபத்தினால மருத மரமாயி பகவான் தாமோதரனா இடுப்புல உரல் கட்டப்பட்ட நிலையில அது அவர்களுக்கு சாப விமோச்சனம் கொடுக்கும்போது பகவானை குறித்து அவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவார்கள். ஸ்தோத்திரம் பண்றதை என்ன பண்ணுவார்கள்னா, எப்போதும் எங்க சிரசு உன்னையே நமஸ்காரம் பண்ணணும், எங்க வாக்கு ஒன்னாமாவையே சொல்லணும், எங்க காதுகள் உன்னுடைய கதையே கேட்கணும், எங்க கைகள் உங்களையே கூப்பிடணும், எங்க பாதங்கள் உங்க க்ஷேத்திரத்தையே பிரதட்சிணம் பண்ணணும். இத்தனையும் சொல்லிவிட்டு என் கண்கள் உன்னை பார்க்கணும்னு தானே சொல்லணும். அப்படி சொல்ல மாட்டான். சாதுக்களை பார்க்கணும்பா, பகவானை பார்க்கணும்னு சொல்ல மாட்டா. அவா சாதுக்களை பார்க்கணும், மகான்களை பார்க்கணும் என் கண்கள் அப்படின்பா. ஏன்னா மகான்களை பார்த்துட்டா ஆட்டோமேட்டிக்காக வாக்கு பகவான் நாமா சொல்லும், காது பகவத்குணம் கேட்கும், சிரசு பகவான் நமஸ்காரம் பண்ணும், மனசு பகவானை நினைக்கும், கைகள் பகவானுக்கு சேவை பண்ணும், கால்கள் பகவத் க்ஷேத்திரத்தை பிரதட்சிணம் பண்ணணும். இந்த கண்ணு மட்டும் மகான்களை பார்க்கணும். அதுதான் முக்கிய விஷயம். சத்சங்கத்தினால தான் ஒருத்தனுக்கு பாக்கி எல்லாமே கிடைக்கிறது வாழ்க்கையில். இந்த பக்தியும் காமிய பக்தியா இல்லாம பிரேம பக்தியா கிடைக்கணும்னாலும் சத்சங்கம் இருந்தாதான் கிடைக்கும். சத்சங்கம் இல்லைன்னா பக்தி வரும், காமிய பக்தியா இருக்கும்.
இப்போ ராவணன் என்ன பக்தி பண்ணலையா? பகவானை குறித்து பக்தி பண்ணி சிவபெருமான்ட்டு அப்படி ஒரு பக்தி. ஆனால் எல்லாம் வேஸ்ட்டாக தானே போச்சு. அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் என்ன போச்சு அந்த பக்தியை வச்சிருந்து. நல்ல சாதுக்களுடைய சங்கம் கிடச்சதுன்னா தான் இந்த பக்தியினுடைய வேல்யூ என்னன்னு புரியும். அந்த பக்தியும் எப்போதும் ஜுவாலையோடு இருக்கும். என்னதான் தடியா திரி போட்டு எண்ணெய் ஊற்றினாலும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா அந்த விளக்கில் ஒரு சுடல் தட்டும். அது அந்த சுடலை கிளீன் பண்ணி அந்த திரியை தூண்டி விடுறதுக்கு எப்படி ஒரு குச்சி தேவைப்படுறதோ அது மாதிரி நம் வாழ்க்கையில் சத் சங்கம்ங்கிறது. நாம் என்னதான் பூஜை பண்ணாலும், நாமே பாராயணம் பண்ணினாலும், நாமே ஜபம் பண்ணினாலும் இது மாதிரி ஒரு கதாசிரவணம் பண்ணுறதை இன்னும் கொஞ்சம் வேகம் வரும். அதில் ஒரு உற்சாகம். அது தொத் சங்கிஷு தொய்ச்ச மக்னமனாக சதைவ தொத்பிரியதே சகலமேவ விதன்வதோஸ்ய பக்தியைவ தேவ நசிராதபிருதாக பிரசாதம் ஏனாஸ்ய யாச்சனமிருதேபி அபிரக்ஷணார்த்தம் சக்கரம் பவான் பிரதிததார சஹஸ்ரதாரம் தொத்பிரீதிஷு தொத்பிரியதே சகலமேவ விதன்வதோஸ்ய. அவனுடைய செயல்கள் முழுக்க பகவத் பிரீத்தியா இருந்துருத்துட்டார். ஒரே வார்த்தையில முடிச்சுட்டார். சவை அங்க பாகவதம் என்ன சொல்றதுன்னா, சவைமன கிருஷ்ண பதாரவிந்தையோ வச்சாம்சி வைகுண்ட குணானுவர்ணனே கரௌ ஹரேகே மந்திரவாத்தியநாதிஷு ஸ்ருதிஞ்சகார அச்சுத தத்கதோதயே நுகுந்தலிங்காலய தரிசனேதிஷு தத்பிருத்யகாத்திர ஸ்பரிசங்க சங்கமம். இப்படி வரிசையா அவனுடைய அவயவங்கள் எப்படி பகவான் ஆராதிச்சதுன்னு சொல்றது. மனசு பகவானையே நினைச்சது. பகவானை நினைச்சதுன்னு சொல்லாம கிருஷ்ண பதாரவிந்தையோகோங்கிறது பகவானுடைய பாதாரவிந்தத்தை நினைச்சது அப்படின்னா. இங்க ரெண்டு விஷயம் சுவாரஸ்யம் சொல்றேன். அப்புறம் முதல் சுவாரஸ்யம் என்னன்னா, பாதத்தை அரவிந்தம்னு சொல்லுவானே, குருவோடதையோ அல்லது பகவானோடையோ சரணங்களை நாம் சொல்லும்போது தாமரை தாமரைங்கிறோம். அரவிந்தம்னா தாமரை. ஏன் தாமரைன்னு சொல்றோம்னா, நம்ம மனசு வண்டு. வண்டுக்கு சரியான தீனி போடுற இடம் தாமரை தான். வண்டு இப்படி தேனை தேடி அலையும் பத்தையில சின்ன சின்ன பூக்கள் எல்லாம் அதுக்கு தேன் கிடைக்காது. அதுக்கு தேவையான தேன் கிடைக்காது. தேன் பூச்சி இல்லை, வண்டு. அது தாமரை பூக்கு போச்சுன்னா தாமரை பூல சமிருத்தியா தேன் இருக்கும். பூக்கள்ல நிறைய தேன் உள்ள பூவே தாமரை தான். நாம தாமரை மொட்டை தான் வாங்குறோம். பூத்த பூவை யார் பார்த்துருக்கேன்? இந்த பூத்த பூ அப்படி அப்படி அலர்ந்து இருக்கும். அதுவும் கேரளா பக்கம்லாம் போனீங்கன்னா அந்த சகஸ்திரதள தாமரம் கிடைக்கும். ரொம்ப இருக்கும். அது 1000 இதழ் இருக்கும். அதில் அந்த தாமரையிலெல்லாம் சமிருத்தியாக இருக்கும் தேன். அந்த தேனை குடிச்சுட்டு அந்த மண்டு என்ன பண்ணும், அங்கேயே குடிகாரம் எப்படி கல்லுக்கடை வாசல்லையே படுத்துருவானோ அது மாதிரி இந்த தேனை குடிச்சுட்டு அது அங்கேயே படுத்துரும். அந்த குடிச்ச மயக்கத்தில் அதை விட்டு வெளியிலேயே வராது. காமம் தவ பாத கமல பிரமரி பவத்து ஸ்ரீமல் மம மானச மதுசூதனாக்ஷேமம் குரு கோபால. இந்த கீர்த்தனமே இதைத்தான் சொல்றது. தவபாத கமல பிரமரி பவத்து, உன் பாதத்தில் இருக்கக்கூடிய வண்டா என்ன பண்ணு கோபாலா. காமும் தவபாத கமல பிரமரி பவத்து, உன் பாதத்திலேயே மயங்கி கிடக்கிற வண்டா என்ன பண்ணு கோபாலா அப்படின்னு விஜய கோபால சரஸ்வதினு ஒரு மகான் அவர் பண்ண கீர்த்தனை. அதனால பகவானுடைய பாதாரவிந்தம்னு சொல்றது. ரெண்டாவது விஷயம், எத்தி மனசாத்தியாயதி தத் வாச்சாவததி. மனசு என்ன நினைக்கிறதோ அதுதான் வாய் பேசும் இயல்பாவே. உலகத்துல மறைச்சு கொஞ்சம் தான் நாடகம் போடலாமே தவிர ரொம்ப நாடகம் போட முடியாது. மனசு நினைக்கிறது தான் வாய் பேசியாகணும். தத் வச்சாம்சி வைகுண்ட குணானு வர்ணனே. மனசு பகவான் நினைக்கிறதுனால வாக்கு பகவன் நாமாவை சொல்றது. கரௌஹரேகே மந்திர மார்ஜனாதிஷு. மார்ஜனம்னா பெருக்கிறது. விளக்கமாத்த பிடிச்சி பெருக்குவனாம். யாரு? கதையை தூங்கின்னு கேட்கக்கூடாது. 7 லோகத்துக்கு அதிபதி, 7 பூமி முழுக்க ஒரு ராஜா. இங்கே தரித்திரப்பைய ஒரு ஸ்டேட்டு, அதுவும் 5 வருஷத்துக்கு விருப்பமானு தெரியாது. அதில் வரதெல்லாம் என்ன பாடுபடுத்துறது பார்க்குறோம். நாம்
இந்த பூமி முழுக்க ஒரு ராஜா, ஒரு போட்டி கிடையாது. அவன் பகவானுக்கு கைங்கரியம் அவன் கையால் பண்ணுவான். இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக இப்போ ஆச்சாரியாலாம் பார்த்தேன்னா பூஜைக்கு எடுத்து வைப்பா, ஆச்சாரியால் பண்ணுவாளுங்கிறதெல்லாம் ஆச்சாரியால் விஷயம். நம்மெல்லாம் பூஜைக்கு நாம் தான் எடுத்து வச்சுக்கணும், நாம் தான் அந்த இடத்த துடைக்கணும், நாம் தான் கோலம் போடணும், நாம் தான் விளக்க சுத்தம் பண்ணணும், நாம் தான் அந்த பூஜை பாத்திரத்தை தேய்ச்சி வைக்கணும், நாம் தான் அந்த பூஜை வஸ்திரத்தை அலசி உணர்த்தணும். இது மாதிரி அபியாசங்கள்லாம் ஒரு காலத்தில் உண்டு. ஸ்திரீக்களை சிரமப்படுத்த மாட்டாங்க. ஸ்திரீக்கள் கூட சொல்லுவா, விளக்கு ஏற்றுறேன், கோலத்தை நான் போட்டுட்டு போகிறேன்பா, போட்டுட்டு போவோம்னு சொல்லுவா. புருஷா விளக்கு ஏற்றலாமான்னால் உபாசகாலா உள்ளவா ஏற்றலாம். ஸ்திரீக்கள் தான் விளக்கு ஏற்றணுங்கிறது நியமம். அக்னி ஸ்திரீ அனுசரித்து தாங்கிறது. எல்லாரும் விளக்கு ஏற்றக்கூடாதுங்கிறது உண்மை. ஸ்திரீக்கள் தான் விளக்கு ஏற்றணுங்கிறது. உபாசகாலாக இருந்தால் ஏற்றலாம், தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏற்றலாம். இங்கே வந்து விளக்கு ஏற்றிட்டு போய் என்ன அந்த மாமி என்ன வேலையில் இருக்காளோ அந்த மாமியை வந்து ஏற்றுறேன்னா ஏற்றட்டும். இது மாதிரி நம் காரியத்தை நாம் பண்ணி சில பேருக்கு எல்லாம் எடுத்து வச்சா பூஜை பண்ணுவார். என்ன ஆச்சாரியால என்ன இவன் இல்லைன்னா பூஜை பண்ண மாட்டா. இப்போ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். சந்தியானம் கூட கிடையாது. ஒரு காலத்தில் சொல்கிறேன் நான், இந்த சிவ பூஜைகள்லாம் நித்தியம் நடக்கிற காலத்தில் சொல்கிறேன். எல்லா வேலைக்கு மத்தியில் பண்ணிட்டு போவான். 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும் சிவபூஜை. நன்னா பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், 5 நிமிஷத்துலையும் பண்ணலாம் சிவபூஜைங்கிறது. அது மாதிரி பகவத் ஆராதனத்தை இவன் கையால் பண்ணுவான். அதனால பகவத் அர்ப்பண புத்தியோட பகவத் பிரீத்திகரமான வாழ்க்கை, பகவானுக்கு எது பிடிக்குமோ அதை செய்யணும், அதை பேசணும், அதுபடி நடந்துக்கணும், அதை நினைக்கணும். அதனால ஒரே வார்த்தையில முடிச்சுட்டார், தொத் பிரீத்தையே சகலமேவ விதன்வதோஸ்ய. இப்ப நான் பகவானுக்கு பிடிச்சபடி இருக்கணும், வாழணும்னு ஆசைப்பட்டா அப்ப என்னை பத்தி கவலைப்பட வேண்டியது நான் இல்லையே. அனன்யா சிந்தையந்தோமா ஏதனா பரியுபாசத்தேங்கிறானோன்னு பகவான். யார் வேற எதையும் நினைக்காம என்னையே நினைக்கிறானோ அவனோட யோகக்ஷேமம் வகாமியகம் அப்படிங்கிறார். அம்பரீஷ சரித்திரத்தில் பகவான் என்ன பண்றார், ஏனாஸ்ய யாச்சனமிருதேபி அபிரக்ஷணார்த்தம் சக்கரம் பவான் பிரதிததார. ஒரு நாளைக்கு பிரத்யக்ஷம் ஆயிட்டார், நேர வந்துட்டார். இவன் மாட்டுக்கு இவன் வந்து நேர பார்க்கணும்னு ஒரு நாள் கூட கேட்கவே இல்லை. அம்பரீஷன் பகவானை நேர பார்க்கணும் அப்படின்னு ஒரு நாளைக்கு கூட பிரார்த்தனையே பண்ணல. ஏன்னா அந்த பக்தி அப்பேற்பட்ட பக்தி. இப்போ நான் குருவாயூரப்பன் இல்லை படம்னு நான் நினைச்சான்னா குருவாயூரப்பனை பார்க்கணும்னு நினைக்கிறதுக்கு நாராயணப்பட்டத்தை ஆரம்பிக்கிறதேவே அதில் என்ன சொல்லி இருக்கோ அதே தத்தாவத் பாதி சாட்சாத் குரு பவனபுரே அந்த பாக்கியம். குருவாயூர்லேயே ஒரு நம்பூதிரி பிற்காலத்தில் பூஜை பண்ணினவர் ஒரு நாளைக்கு வெளியூர் போயிட்டார். கார்த்தால பூஜையை முடிச்சுட்டோம். அப்போ காலசந்தி கார்த்தால பூஜை, சாயங்கால பூஜைக்கு வரணும், மத்தியானத்துக்குள்ளே முடிச்சுட்டு வரலாம்னு போனால் லேட்டாக போயிடுத்து. ஆச்சாரம் கூட வந்து ஸ்நானம் பண்ணிட்டு அவளையே மடப்படியில் நைவேத்தியம் தயார் பண்ணிட்டு பகவானுக்கு வந்து நைவேத்தியம் பூஜை பண்ணி நைவேத்தியம் பண்ணணும். சாயங்காலம் கொஞ்சம் லேட்டாக போயிடுத்து. ஒரு 5 மணிக்கு திறக்க வேண்டிய நடையை இவர் 6:30 மணி 7 மணிக்கு திறந்தா அந்த குருவாயூரப்பனோட அரணா கயர் 1 இன்ச்சு இறங்கி இருந்தான். வயர் ஒட்டி போய் பசினால் அழுதாராம். இதெல்லாம் சரித்திரம், குருவாயூர் சரித்திரம். அப்பேற்பட்ட பக்தர் அவர். ஐயோ 1:30 மணி அந்த நேரம் பார்த்து தூங்குற குழந்தையா இருந்தாலும் எழுப்பி பால் கொடுக்குற பத்தில. அது மாதிரி என்னை பற்றி கவலைப்படுறதுக்கு பகவான் இருக்கிறதே, நான் ஏன் என்னை பற்றி கவலைப்படணும் அப்படின்னு நினைப்பாள் பக்தா. என்ன நினைக்கிறவனை பற்றி நான் கவலைப்படாமல் யார் கவலைப்படுவான் பகவான். இந்த சரித்திரத்திலேயே அதான் பதிலே. அங்க துர்வாசத்தை சொல்லும் போது அகம் பக்த பராதீனா அஸ்வதந்திர இவத்விஜா அப்படின்னு சொல்ல போறான் பகவான். அதனால பகவத் பிரீத்திகரமா இவர் நடந்ததுனால பகவான் பிரத்யக்ஷமாயி அம்பரீஷா அப்படிங்கிறார். இவன் கோவில்லேருந்து இப்படி திரும்பி பார்க்குறான், பகவான் நிற்கிறார். என்னை பார்த்தையோ அப்படின்னா எத்தனையோ பேர் 10,000 வருஷம் தொங்கறான், அவனுக்கு தரிசனம் கொடுக்க மாட்டேங்கிறார் பகவான். இவன் கூப்பிடவே இல்லை, இவன்கிட்ட வந்து என்னை பார்த்தையோ அப்படின்னு சொல்ல பகவானை நமஸ்காரம் பண்ண கையில் உள்ள அந்த சுதர்சன சக்கரத்தை இவர்கிட்ட கொடுத்துட்டான். கொடுப்பாள். பிரீத்தி இருந்தால் கொடுக்க வேண்டியதானே, நமக்கு ரொம்ப பிரீத்தி அப்படின்னு சொல்லிட்டா எதை வேணாலும் தூக்கி கொடுக்கலாம். இந்த பூரி ஜெகநாதர் கோவில் சாவி யாத்தியோ கொடுத்தான்னு ஒரு 4 மாதம் முன்னாடி அடிபட்டு பத்தில. அது மாதிரி பிரியம் வந்தால் தூக்கி கொடுக்க வேண்டியதானே. யாராக இருந்தா
இதில் இவரோட சொத்து தான் இவர் கொடுத்தார். இவன் கொடுக்கறதுலாம் எவன் சொத்தையோ தூக்கி கொடுக்குறான். பகவான் கொடுத்தது தன் சொத்தை கொடுக்குறார். சக்கரம் ததார கொடுத்தார் ரக்ஷணார்த்தம். அது இருக்கு. சத்வாதசி விரதமதோ பவதர்ச்சனார்த்தம் வருஷம் ததௌ மதுவனே யமுனோபகண்டே பத்னியா சமம் சுமனசா மகதீம் விதன்வன் பூஜாம் த்விஜேஷு விசிருஜன் பசு ஷஷ்டி கோட்டிம். துவாதசி விரதம் அப்படின்னா ஏகாதசி விரதம்னா அதில் வித்தியாசம் இருக்கு. அது தெரிஞ்சவாளுக்கு தான் துவாதசி விரதம்னா என்னன்னு தெரியும். வெறும் ஏகாதசி விரதம் இருக்கிறது ஒரு வகை. இப்போ நான் சொல்கிற சிஸ்டம் என்னன்னா, தசமி அன்னைக்கு ஒரு வேளை சாப்பிடணும், ராத்திரி சாப்பிடக்கூடாது. ஏகாதசி முழுக்க சுத்தோபவாசம் இருக்கணும், ராத்திரி தூங்கக்கூடாது. ஏகாதசி அன்னைக்கு ராத்திரி தூங்கக்கூடாது. மறுநாளைக்கு துவாதசி இருக்கிறதுக்குள்ள சாலக்கிராம ஆராதனம் பண்ணி முடிஞ்சா பிராமணாளுக்கு போஜனம் போடலாம், நாம சாப்பிடணும். இந்த துவாதசி அன்னைக்கு பிராமணாளுக்கு போஜனம் போடுறதுல ஒரு விசேஷம் உண்டு. துவாதசி கட்டளைன்னே பல இடத்துல இருக்கும். அந்த காலத்தில் ட்ரஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா துவாதசி ஏன் பொதுவாக அமாவாசை அன்னைக்கு தானே போடுவா அப்படின்னா இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்கிறேன், அப்பதான் புரியும். அமாவாசை அன்னைக்கு ஒருத்தரை நாம் சாப்பாடு போட்டோம்னா அந்த மாதம் முழுக்க அவர் பண்ண புண்ணியம் நமக்கு வந்துடும். ஒரு மாதம். இப்போ நேற்றுக்கு அமாவாசை, நான் கூட நினச்சேன் கதை நடந்தால் ராத்திரி என்ன பண்ணுறார் மாமான்னு பார்க்கணும்னு நினச்சேன். கரெக்டாக இவர் பொட்டலை கொடுக்குறாரா, யார் வாங்கிக்கிறா, நான் நினைச்சேன் மனசுக்குள்ள. நான் அதை உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். பொட்டலை கொடுக்குறாரா, யார் வாங்கிக்கிறா, அமாவாசையாச்சு அப்படின்னு நினைச்சேன் நான். அமாவாசை அன்னைக்கு நாம் ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டோம்னா அந்த வேதாத்தியனம் பண்ணினவாளுக்கு, இந்த புண்ணியம் உள்ளவாளுக்கு சொல்கிறேன், சாப்பாடு போட்டோம்னா அந்த மாதம் முழுக்க பண்ண புண்ணியம் நமக்கு வரும். துவாதசிக்கு என்ன விசேஷம் தெரியுமோ, அமாலக்ஷந்து துவாதசியாம். ஒரு துவாதசி அன்னைக்கு சாப்பாடு போட்டோம்னா லட்சம் அமாவாசை சாப்பாடு போட்ட புண்ணியம். துவாதசி அன்னைக்கு சாப்பாடு போட்டால் லட்சம் அமாவாசை சாப்பாடு. அதனால தான் துவாதசி கட்டளைன்னு வைப்பான். ஜாதக ரீதியா பிராமண சாபம் பிராமண தாபம் அப்படின்னு சில குடும்பங்கள்ல இருக்கும். இதுக்கு மீட்டர் கேத்து தான். பிராமண சாபத்துக்கு அடையாளத்தை காமிக்கிறவன் யாருன்னா, பித்ரு சாபத்துக்கு மாந்தி அல்லது சனி அடையாளத்தை காமிப்பார். பிராமண சாபத்துக்கு அடையாளத்தை காமிக்கிறவன் யாருன்னா கேத்து தான். அதுவும் பிரத்யேகமா இதெல்லாம் அபூர்வமான விஷயம். அதுக்காக பதிவு பண்ணிட்டு போறேன். ஒருத்தரை பயமுறுத்துறதா அர்த்தம் இல்லை, உடனே பயந்தெல்லாம் போயிடாதீங்க. திரிகோணம் அப்படின்னு ஜாதகத்துல எதை சொல்லுவார்கள்னா 1, 5, 9 லக்னம், 5ஆம் இடம், 9ஆம் இடம். இது திரிகோணம்னு பேரு. இந்த திரிகோணத்துல இருக்கக்கூடியதான கிரக சுப கிரகம் இருந்தா ரொம்ப விசேஷம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு ரொம்ப விசேஷம் பொதுவாகவே. ஆனா கேது இந்த இடத்துல இருந்தான்னு வச்சுக்கோங்க, ராஜயோகம். 1, 5, 9 கேத்து இருந்தான்னா ராஜயோகம் ஜாதகம்னு அர்த்தம். பின்னாடியே பிராமண சாபம் உள்ள குடும்பம்னு. அவளுக்கு இது இருந்தா பிராமண சாபம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். பயந்து விட வேண்டாம். இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா பிராமண போஜனம். பிராமண போஜனம் தான் பரிகாரம். ஒரு காலத்துல எல்லாம் பிராமணாளுக்கு நித்தியப்படி பிராமண போஜனம் பண்ணிட்டா, இந்த குருவாயூர்லயே நடுப்புல தீ பிடிச்சி எரிஞ்ச போது தேவ பிரச்சனை வைக்கிறது என்ன மிஸ்டேக்குன்னால் அந்த நைவேத்தியத்துல தான் மிஸ்டேக்குன்னா. பிராமண போஜனம் ஒழுங்கா நடக்கல. குருவாயூருக்கு என்ன ஸ்பெஷல் தெரியுமோ, எல்லா இடத்துலையும் பூஜை பண்ணிட்டு அந்த பிரசாதத்தை தான் நாம சாப்பிடுவோம். குருவாயூர்ல அப்படி கிடையாது. உட்காத்தி வச்சு பிராமணாளுக்கு ஆபோஷணம் போட்ட பிறகுதான் குருவாயூரப்பனுக்கு நைவேத்தியம். நித்யான்ன தாத்ரேச்ச மகீசுரேபியா நித்தியம் திவிஸ்தைர் நிசிபூஜிதாய. இதை உள்பட தாத்தா பதிவு பண்ணிட்டு போறார். நித்திய அன்னதாத்ரேச்ச மகீசுரேபியா. பிராமணாளுக்கு நித்திய அன்னதானம். அது பண்ணினதை நிறுத்தினத்தினால நடுப்புல அது இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போறேன். இந்த ரேஷன் ஒன்று வந்தது, ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? 60 பீரியடில் வந்தது.
எல்லா இடத்துலையும் அரிசி பஞ்சங்கள்லாம் வந்தது. குருவாயூரில் நைவேத்தியத்துக்கே தட்டுப்பாடு. யாருக்கா தெரியுமா அது? ஆமாம், குருவாயூரில் நைவேத்தியத்துக்கு அரிசி சரியா இல்லை. அண்ணாதுரை அனுப்பிச்சார். அண்ணாதுரை எப்படி அனுப்பிச்சார்? அதுதான் இந்த விஷயமே. எங்கள் தாத்தா லெட்டர் போட்டார். எங்கள் தாத்தா லெட்டரை கொடுத்து அண்ணாதுரைக்கு அனுப்புறதே, அண்ணாதுரை அதை பார்த்துட்டு உடனே என்ன பண்ணி, அண்ணாதுரை இல்லை, அண்ணாதுரைக்கு முன்னாடி யார் இருந்தா? பக்தவத்சலம். பக்தவத்சலம் இருந்தார். அவருக்கு ஏன்னா அண்ணாதுரை 67 தானே வந்தார். ஆமாம், அண்ணாதுரை தான் கரெக்ட். அந்த வருஷ கணக்கு தாத்தா 69 சமாதியானார், 67 தான். கொடுத்த உடனே எல்லாரும் நாஸ்திகவாதின்னு இதுன்னு சொல்லுவா. இது மாதிரி குருவாயூரில் ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது, நீங்கள் ஏற்பாடு பண்ணணும்னு லெட்டர் கொடுத்த உடனே ஒரு வேகன், அந்த குட்ஸ் வண்டி போகும் பாருங்க, அதில் சம்திங் 3 பொட்டியோ 4 பொட்டியோ அரிசி அனுப்பிச்சுட்டேன்னு அப்புறம் எங்கள் தாத்தாவுக்கு மெசேஜ் அனுப்பிச்சார். அவர் லெட்டரை கொடுத்தா, நீங்கள் சொன்னபடி குருவாயூருக்கு அனுப்பிச்சுட்டேனா அப்படின்னு. அந்த அன்னதானம் நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இதெல்லாம் பை ரெக்கார்டாக உள்ளது, கவர்மெண்ட் ரெக்கார்டில் உள்ளது. எங்கள் தாத்தா எழுதின லெட்டர், அவர் போட்ட லெட்டர்லாம் எங்கள்கிட்ட இருக்குது. எல்லாம் இல்லைன்னு ஒருத்தர் சொல்லிடவே முடியாது. அதுக்காக சொல்கிறேன். இது மாதிரி அன்னதானம் ரொம்ப விசேஷம். நம்ம துவாதசி அன்னைக்கு நம்மளால் பண்ண முடியல. இப்போ தான் நமக்கு என்ன சாப்பாடுன்னு புரியலைங்கிற லெவலில் என்ன இருக்குது. அதனால் துவாதசி கட்டளைன்னு வச்சுருந்தா. இப்போ நாம் அப்படி பண்ண முடியலையா? நமக்கு தெரிஞ்ச வேதாத்தியனம் பண்ணினவாளுக்கு ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ துவாதசி அன்னைக்கு அனுப்பிச்சு போஜனத்துக்கு வச்சுக்கோங்கோ. இது ஒரு பெரிய பணம்லாம் கிடையாது. இன்னைக்கு இது ஒரு சாஸ்வதமான தர்மம். அதுக்காக சொல்ல வரேன். மனசில் வாங்கிக்கணும், குழந்தைகளுக்கும் சொல்லணும். அதை நம்ம கோவிலில், நம்ம கிராமத்தில் உள்ள கோவில்களுக்கு ஒரு பணம் ஒதுக்கணும். மாதம் குழந்தைகள் சம்பாத்தியத்தில் 500 ரூபாயோ 1000 ரூபாயோ அனுப்பிச்சு அந்த பூஜை பண்ணுறவாளுக்கு கையில் கொடுக்க சொல்லணும். அதை இல்லை எண்ணெய் வாங்கி கொடுக்கணும். அது மாதிரி இந்த ஊரில் இந்த கோவில்கள்லாம் செய்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். கிராமங்களுக்கெல்லாம் டொனேஷனே கிடையாது, டொனேட் பண்ணுறவாளே கிடையாது. நாம் அதில் தான் நம்மளோட ஃபோக்கஸ் போகணும். நம்ம குழந்தைகள்லாம் படிச்சுட்டு வந்தோடனே ஒரு மாதம் இவ்வளோ ரூபா கோவிலுக்கு அனுப்பு, மாதம் இவ்வளோ ரூபா பூஜை பண்ணுறவாளுக்கு கொடு, இது மாதிரி பிராமண தர்மம் இருந்ததுன்னா அதில் கொடு. இதெல்லாம் பண்ணிட்டே வரும். சௌக்கியமாக இருக்குன்னு நினச்சா போருமா? சௌக்கியத்துக்குள்ள காரியம் பண்ண வேண்டாமா? இதெல்லாம் பெரிய நிலையில் கொண்டு விடும் வாழ்க்கையில். அதில் துவாதசியை வாயன தானத்தோடு பண்ணுறான். வாயன தானம்னா என்னென்னா பாயச தானம். பொதுவாக அந்த சதுர்த்தி விரதம், ரிஷி பஞ்சமி விரதம்லாம் பண்ணுவா. பார்த்தீங்களா? ரிஷி பஞ்சமி விரதம் எடுத்துக்கிறதுன்னு உண்டு, ரிஷி பஞ்சமி உத்தியாபனம்னு உண்டு, தெரியுமா? சதுர்த்தி விரத உத்தியாபனம் எடுத்துன்றது விடுறது அப்படின்னு ஒன்று. விடுறதுன்னா என்ன எடுத்து ரிஷி பஞ்சமியே விட்டாச்சு, சதுர்த்தியே விட்டாச்சு, இனிமேல் சதுர்த்தி விரதம் அப்படி அர்த்தம் இல்லை. ஆனால் எல்லாரும் அப்படி தான் பண்ணுறா. அங்கே உத்தியாபனம் விரதத்துக்கு இல்லை, அந்த விரதத்தில் உள்ள தானத்துக்கு தான் உத்தியாபனம். சதுர்த்தி விரதம் எடுத்துட்டா அந்த கொழக்கட்டை, இட்லி, வடை இதெல்லாம் ஒரு பேசனில் வச்சு பிராமணாளுக்கு நைவேத்தியம் இது பண்ணுவா, தானம் பண்ணுவா. அந்த தானத்தை ஒரு வருஷம் பண்ணணும் விடாமல். சதுர்த்தி ஒரு வருஷம் முடிச்சுட்டு உத்தியாபனம் பண்ணிடணும். ஆனால் சதுர்த்தி விரதம் இருக்கணும். அது மாதிரி இந்த இடத்துல ஏகாதசி விரதம் ஒரு வருஷம் இருந்தான்னா அப்போ அதுக்கு முன்னாடி விரதம் இல்லையா, பின்னாடி விரதம் இருக்க போகிறது இல்லையாவும். ஏகாதசிங்கிறது நித்தியம். இந்த நாம் செய்யக்கூடிய காரியத்தை 3ஆ சாஸ்திரம் பிரிக்கிறது. நித்தியம், நைமித்திகம், காமியம். நித்தியம்னா நீங்கள் செஞ்சே ஆகணும். நைமித்திகம் அப்படின்னா எப்பயாவது ஒரு தடவை வரும், வருஷத்தில் ஒரு தடவை, மாதத்துக்கு ஒரு தடவை, அப்போ அமாவாசை மாதிரி வரும். காமியம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செய்யலாம், விருப்பம் இல்லைன்னா செய்ய வேண்டாம். அகரணே இங்கே அது செய்யலைன்னா தோஷம் கிடையாது. அது செய்யலை அப்படின்னா தோஷம். இப்போ உதாரணம் சொல்லணும்னா, கயால போய் நீங்கள் பிண்ட பிரதானம் பண்ணுறது விசேஷம். ஒரு கால் என்னோட அசக்தன் போக முடியலன்னா அது பெரிய தோஷமாயிடாது. அது ஒரு விதத்தில் பெரிய அபாகியம்னா அது ஒரு தடையாவது பண்ணணுங்கிறது தான் விஷயம். ஆனால் சிரார்த்தத்தை விட்டால் பாவம். கயாவுக்கு போகலைன்னா பாவம் கிடையாது, பாக்கியம் இல்லைன்னு அர்த்தமே தவிர பாவம்னு ஒன்று சேராது. சிரார்த்தத்தை வருஷா வருஷம் பண்ணுற சிரார்த்தத்தை விட்டேன்னா பாவம். இன்னும் சில பேர் இந்த ரெண்டுக்கு கனெக்ட் பண்ணுவா, கயா போயிட்டு வந்துட்டு அப்புறம் சிரார்த்தம் பண்ண வேண்டாம்னு. அது பெரிய பைத்தியக்காரத்தனமான விஷயம். அது
ஒரு தடவை கல்யாணம் சாப்பிட்டுட்டு வந்தால் அப்புறம் ஒரு மாதம் பட்டி கிடக்கலாமா? அது மாதிரி இதுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. வருஷா வருஷம் பண்ற சிரார்த்தம் ஆயுஷ் பரியந்தம் பண்ணிதான் ஆகணும். அது மாதிரி இந்த துவாதசி விரதம்ங்கிறது வாயசதானத்தோட பண்றான். பாயசதானம் பண்ணி ஒரு வருஷம் இருக்கான். கிருத்திகை மாசம், இந்த மாசத்துல சுக்லபக்ஷத்துல வர ஏகாதசிக்கு மறுநாள் பிருந்தாவன துவாதசின்னு பேரு, உத்தான ஏகாதசின்னு பேர் இருக்கு. இப்ப வரது வித்தையில இந்த ஏகாதசிக்கு உத்தான ஏகாதசி. பகவான் இப்பதான் தூக்கத்திலேருந்து எழுந்துக்கிறான். ஒரிஜினலா சாதுர்மாசியம் இப்பதான் முடியும். ஆடி மாசத்துல சயன ஏகாதசி, அதுலேருந்து 4 மாசம் சாதுர்மாசியம்ங்கிறது. இது சன்னியாசிகளுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் உண்டு. அந்த நியமம் நமக்கும் உண்டு. இதுலேருந்து ஆரம்பிச்சு ஒரு வருஷம் விரதம் இருக்கானவன், விரதம் முடிஞ்சு ஒரு வருஷத்துக்கு 25 ஏகாதசி வரும் கணக்கெடுத்தா. 24 முடிச்சுட்டு சொந்த ஊரில் முடிச்சுட்டு அயோத்தியில் 25வது ஏகாதசியை பிருந்தாவன துவாதசின்னு இருக்கிறதுனால பிருந்தாவனம் போய் தன்னுடைய பரிவாரங்களோட ஏகாதசி உபவாசம் இவன் இருந்து துவாதசி அன்னைக்கு அநேக பிராமணால கூப்பிட்டு என்ன பண்ணினான் இவனால்? பசு ஷஷ்டி கோட்டிங்கிறார் குறிப்பிட்டு நாராயண பட்டத்திரி. 60 கோடி பசுமாட்டை தானம் பண்ணான். 60 கோடி. ஒரு பசுமாடு ஆயுசுல தானம் பண்றதே பெரிய பாக்கியம். 60 கோடி பசுமாட்டை தானம் பண்ணி நிறைய வந்தவாளுக்கெல்லாம் தானம் கொடுத்து வந்தவாளுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு இவன் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு பிராமணான் போஜயித்வா ஆசீர்ஷோ வாசயித்வான்னு ஒரு அக்ஷதை போட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு தான் நாம் சாப்பிட போகணும். நாம் துவாதசி இருக்கிறதுக்குள்ள சாப்பிடணும். அப்பதான் இந்த ஒரு வருஷம் விரதம் இருந்த பலன் பூர்த்தி ஆறது. அதோட பூர்த்தி ஆறது. இன்னும் ஒரு 15 நிமிஷம்தான் துவாதசி இருக்கு. துவாதசி அன்னைக்கு மட்டும் என்ன விசேஷம்னா, அந்த ஏகாதசி உபவாசம் வந்து ராத்திரி ஜாகிரத் விரதம் இருந்து மறுநாள் துவாதசி எத்தனை மணிக்குள்ள இருக்கோ அத்தனை மணிக்குள்ள சாப்பிடணும். இதுல இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு போறேன். ஸ்மார்த்த ஏகாதசி, வைஷ்ணவ ஏகாதசி, சர்வ ஏகாதசி அப்படிலாம் வரும். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஸ்மார்த்தா சாஸ்திர ரீதியா திதி நிர்ணயம் பண்ணும்போது பகல் முழுக்க அந்த திதி இருக்கணும். அப்பதான் திதிக்கு பலமே. சில சமயம் கார்த்தால ஆரம்பிக்கிறதே 7:30 மணி பிறந்த தசமி இருக்கும், 7 மணி பிறந்த இருக்கும். அப்புறம் ஏகாதசி ஆரம்பிக்கும். அது ஸ்மார்த்த ஏகாதசியா போயிடும். மறுநாளைக்கு 1 மணி நேரம் தான் இருக்கும் ஏகாதசி. ஆனா உதயமாற தேவை ஏகாதசியில உதயமாகும். அதுதான் வைஷ்ணவ ஏகாதசி. உதயமாற தேவை ஏகாதசியில உதயமாகணும் வைஷ்ணவாளுக்கு. நம்ம ஸ்மார்த்தால் பொதுவா நாம் சொல்றது ஒரு எப்படி அந்த வார்த்தை வந்ததுன்னு எனக்கே தெரியல. எல்லாருமே ஸ்மார்த்தா தான். ஸ்மிருத்யுக்தமான கர்மாக்களை பண்றா எல்லாருமே ஸ்மார்த்தா தான். நமக்கு ஏதோ பிரிச்சுக்கிறதுக்காக சொன்னோமா என்னன்னு புரியல. பொதுவா வேத விகிதமான சாஸ்திரங்கள்ல எடுக்கும்போது திதி நிர்ணயம் பண்ணும்போது இப்படிதான் பண்ணுவாவா. வைஷ்ணவ சம்பிரதாயத்துல அப்படி வச்சுட்டு இருக்கா. அப்ப மறுநாளைக்கு துவாதசி வரத்தே 1/2 மணி நேரம் இருக்கும், 3/4 மணி நேரம் இருக்கும், 1 மணி நேரம் இருக்கும். இந்த 7 மணிக்குள்ள சாப்பிடணும். அப்ப ராத்திரி 12 மணிக்கே வேணாலும் உலகட்ட வேண்டிதான், சமைக்க ஆரம்பிச்சுடலாம். அது தோஷமாகாது. இவன் அது மாதிரி ஒரு சூழ்நிலையில அந்த துவாதசியை முடிக்கும் போது இவன் சாப்பிட போகும்போது தத்ராத பாரணதினே பவதர்ச்சனாந்தே துர்வாசசாஸ்ய முனினா பவனம் பிரபேதே போக்தும் விருதஸ்ச சன்ருபேன பரார்த்திசீலஹ மந்தம் ஜகாமயமுனாம் நியமான் விதாஸ்யன்னி. தத்ராத பாரணதினே அன்னைக்கு சாப்பிட்ற அன்னைக்கு பவதர்சனங்கள்லாம் முடிச்சுட்டு இவன் சாப்பிட போலாங்கிற சமயத்துல துர்வாசசாஸ்ய முனினா பவனம் பிரபேதே. துர்வாசர் வரா. பொதுவா பாகவதத்துல சொல்லும் போது பகவான் துர்வாசகான்னு தான் இருக்காங்க. அவரெல்லாம் பகவானா தான் சொல்றது. ஆனா இந்த பட்டத்திற்கு என்ன கோபமோ தெரியல, பரார்த்தி சீலகான்னா பொறத்தியார் பிராணன ஒட்ட வாங்குற துர்வாசர் தான். சில பேர் ஆச்சாரம் அனுஷ்டானம்ங்கிற பேர்ல பொறத்தியார் பிராணனை ஒட்ட வாங்கிடுவான். இங்க
ஆச்சாரம் ஆத்மகுணம், அப்புறம்தான் ஆச்சாரம், அப்புறம்தான் ஆராதனம். முதல்ல ஆத்மகுணம். ஆத்மகுணத்தில் அடிப்படையானது கருணை, அதுக்கு எதிர்மறையானது ஹிம்சை. ஹிம்சை இல்லாமல், நீ கருணையை காமிக்கிறீங்க இல்லையோ, ஹிம்சை இல்லாமல் இருக்கணும். நான் இன்னைக்கு பூஜை பண்ண போகிறேன், நான் உபவாசம் பண்ண போகிறேன், நான் மாத்திரை இது பண்ண போகிறேங்கிறதுக்காக எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இன்றைக்கி அதெல்லாம் ஜனங்களுக்கு மாறி போயிடுத்து. எங்கள் காலத்துலலாம் நம்ம மாத்திர சிரார்த்தம் இது மாதிரி ஒரு இஷ்டி யாகம்னா குழந்தைகளுக்கு தனியாக ஒரு சமையல் பண்ணி போட்டு விடுங்கிற தாத்தா. குழந்தைகளுக்கெல்லாம் தனியாக ஒரு சமையல் பண்ணி போட்டுருவோம் அப்படின்பா. ஏன்னா இது 2 மணி ஆகும் 3 மணி ஆகும், குழந்தையெல்லாம் பட்டினி கிடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அது மாதிரி கர்ப்பிணி பெண்களாக இருந்தால், சின்ன குழந்தைகளாக இருந்தால் அவளெல்லாம் சாப்பிட சொல்லுவேன். யார் கிடக்கிறாளோ கிடக்கலாம், கர்த்தாவாக இருக்கிறாள், எல்லாரும் மற்றவாள்லாம் என்னத்துக்கு கிடக்கணும் அப்படின்பா. இது அப்புறம் என்ன ஆச்சுன்னா, நானே பார்த்துருக்கேன், சின்ன குழந்தையா இருக்கும், கல்யாணம் ஆகி 15-16 வயசு இருக்கும், மாமனார் பூஜை பண்ணிகிட்டே இருப்பார், 1 மணி ஆகும் 2 மணி ஆகும், பரமாச்சாரியால் பூஜை பண்ணி அது பட்டினி கிடக்கும், வத்த பட்டினி கிடக்கும். மாமனார் சாப்பிடாம பெரியவா சாப்பிடாம. அப்புறம் என்னாச்சு, அந்த பொண்ணு சமைக்கிறதவே எடுத்து மினி மீல்ஸை முடிச்சிடும். கறி எடுத்து வாயில பொண்ணு குழம்பு, உனக்கெல்லாம் தெரியும் அதை பற்றி. இந்த தப்புக்கு வழியே நாம் தானே சொல்லி கொடுக்குறோம். நீ சாப்பிட்டுடுன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையே கிடையாது. இது மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் நாம தான் ஹிம்சையா பண்ணக்கூடாது. அதனால என்ன ஆகுது, அதில் ஒரு வெறுப்பே வந்துடுறது. நாளை மத்தனா அந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணணுங்கிற எண்ணமே வராது. அது ஒரு ஸ்ரத்தையை வரா மாதிரி நாம் பண்ணணும் குழந்தைகளுக்கு. அதுதான் முக்கியமான விஷயம். எந்த காரணம் கொண்டும் நம்மால ஒருத்தர் ஹிம்சப்படக்கூடாது. அது என்ன நீங்கள் ஆச்சாரம்னு சொன்னாலும், அனுஷ்டானம்னு சொன்னாலும், தர்மம்னு சொன்னாலும், நியமம்னு சொன்னாலும், பூஜைன்னாலும், என்னவா இருந்தாலும் சரி, நாம நம்மளோட வச்சுக்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் உண்டு. இன்னொருத்தரை அப்படி நாம அட்வைஸ் பண்ணலாமே தவிர கம்பல் பண்ணக்கூடாது, நிர்பந்தப்படுத்த முடியும். படுத்துறதுக்கு இருக்கு, பத்னியோ புத்திரனோ சிஷ்யனோ அதுக்கு அதிகாரம் உள்ளவாதான், அந்த வயசுல பண்ணலாம், வயசு இல்லாம பண்ணக்கூடாது. இவர் சாப்பிட வந்தார், இவரை சாப்பிட சொன்னா. பொதுவா இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இன்னும் 10 நிமிஷம் தான் துவாதசி இருக்கு. இவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தாதான் அந்த 1 வருஷம் அந்த பலர். துர்வாசர் அங்க வர, நாமே அவ்வளோ தூரம் துவாதசி ஏகாதசியே போக வேண்டாம். சாதாரண ஆட்டோமேட்டிக்காக உள்ள நாளில் நாம் சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்த சமயத்தில் வாசலில் ஒருத்தர் வந்துட்டா நாம் என்ன பண்ணுவோம்? சாப்பிட்ற பிறந்து அதெல்லாம் அவ்வளோ கண்ணியமாலாம் நடந்துப்போமே. கதவை சாத்துறான்றோம், அவர் அங்கே உட்காத்தி வை, ஆமாம், பையனை கூப்பிட்டு உட்காத்தி வை, அப்பா உள்ள ஒர்க்கில் இருக்கார், மீட்டிங்கில் இருக்காருன்னு சொல்லும் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டுட்டு தான் நம்ம வருவோம். இதுதான் நடைமுறையில். இவர் துர்வாசர் வரார் அப்படின்னு சொன்னான், இவன் 1 நிமிஷம் அவர் இருக்க சொல்லிட்டு இவன் போய் சாப்பிட்டுட்டு வந்திருக்கலாம். பொதுவாக எந்த தர்மமுமே இது மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரத்தே நாம் நடந்துக்கிறத வச்சுதான் அந்த தர்மத்தில் உள்ள ஸ்ரத்தையே. இத்தனை பேருக்கு போட்டிருக்கான் சாப்பாடு, இத்தனை பிராமணா சாப்பிட்ருக்கா, துர்வாசர் வந்திருக்கார், இவரை தவிர்த்தான்னா அப்போ உண்மையா அவன் தர்மத்தில் ருச்சி உள்ளவன் அர்த்தம் கிடையாது. 1000 பேருக்கு அன்னதானம்னு போஸ்டர் அடித்து மருந்தீஸ்வரர் கோவிலில் அமக்கலப்பட்டு 3 மணி எல்லாகி பாத்திரத்தை கவித்து வைக்கிறதே 10 பேர் நிற்பான். படா இதெல்லாம் எங்கே போனேன்னு கேட்பான். அது பண்ணவே கூடாது. எல்லாம் முடிஞ்சப்புறம் அந்த வாழ்கையும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா மருந்தீஸ்வரரே வந்திருக்கலாம், நமக்கு என்ன தெரியும் சொல்லுங்க.